சட்டு வாட்டுவானார் ஒண்ணு சொல்லமா சொன்னா நீ என்ன பண்றன்னு பார்த்தேன். என் முண்டாட்டி அந்த வேற லெவலு. ஆமா ஆமா என்ன அவளை பத்தி சொன்னா எல்லாம் என் மூஞ்சில காரி மூஞ்சி போடுவாங்க. இது போல இருமாட்டா என் முண்டாட்டி. என் முண்டாட்டி கதை சொன்னா அந்த கதையை நடிச்சாக என் முண்டாட்டி வச்சுன்னு தெரியும். ஆமா ஒரு சின்ன கதை நடிக்கிறியா? அந்த கதையில நீ யார் தெரியுமா? யாரு? என் முண்டாட்டி. அந்த கதையில உன் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன? சரோஜா தேவி. நான் யார் தெரியுமா? யாரு? வீட்டுக்காரன். கதையிலமா கதையில என் பேர் என்ன தெரியுமா? சிவாஜி கணேஷ். இப்போ நான் கதாநாயகி, நீ கதாநாயகி. பில்ல ஓணும் பகுத்து விட்டுக்காரு. யாரு? அவர் தான் இல்ல. இப்ப நான் சிவாஜி கணேஷ் வெளியூர் நடிக்க போயிட்டேன். நீ சரோஜா வீடு தனிக்கிறேன். என் பேர் வராரு பகுத்து விட்டாரு. சரோஜா தேவி உனக்காரன் போயிட்டா போயிட்டீங்களா? என்ன விட்டு போயிட்டீங்களா? என்ன விட்டு போதும் அப்படிங்க மன வந்துட்டு ராஜா எப்படி என்ன எப்படி வாழ இது பொண்டாட்டி மோட்டா வீட்டுக்கு மூட்டை கட்டினா மாட்டா விடு போடுவான். அவன் பொண்டாட்டியா நீ பொண்டாட்டி? அப்பா நீ ஒழுங்கா நடக்காதா? ஓ நான் கரெக்டாமா நடக்கிறேன். என் நடிக்கணுமா அரிமா நடப்பாங்க. இந்த நடிகா சொன்னாங்க ஏண்டா வாங்குற சம்பளத்தை எடுத்தும்போது ஒழுங்கா பொண்டாட்டி கட்ட கொடுத்தா தானே உன்னை மதிப்பா? ஏமா நான் கொடுக்கலாம்னு வந்தா சம்பளத்தை வாங்கின்னு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். இந்த ஒயின் ஷாப்புக்காரன் பிளாக் இருக்கிறான். நமக்கு என்ன தெரியும்? என்ன பண்றது? காந்தி மேடிச்சுக்கிட்டு அவரே குடிச்சிட்டு வாங்கி குடிச்சிட்டு அங்கே பார்த்துங்க. இதுக்கு என்ன பண்றது? நானு இது ஒரு பிரச்சனை ஆக்குது. அப்ப ஜனம் வந்து பார்த்தியா எதுமா ஒரு மாதிரி உத்துரு முதல் இரவென்ற அருளுத்தால் சங்கமாகி குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாம் இணங்கி இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் தேய் தகப்பன் என்ற 9 எழுத்தால் ஒன்று இனி பல்லாண்டு காலம் வாழ்கிறேன்.
நீ என்ன கர்நாடகா எனக்கு மனமே உனக்கு சாரி என்னங்க எனக்கு வேற நீ யாரு எனக்கு அண்ணன் மாதிரி உங்க அப்பா யாரு எனக்கு அப்பா மாதிரி உங்க அண்ணன் யாரு எனக்கு அண்ணன் மாதிரி உங்க ஒண்டா யாரு சாரி ஏறி என் தலையில குத்து மாதிரி என் மனைவி இருக்கிறாளே தமயந்தி, இவள் கற்பின் மகிமையால் எரித்து பலரை காக்கும் இந்த தமயந்தி எதற்காகங்க? நமது மகள் இருக்கிற நலாயின் ஆமா, அவளை இப்போது கண்ணி பருவத்தை விட்டு மங்கை கொண்டு விட்டாள். அவளுக்கு கேட்ட ஒரு வரவை பார்த்து மனம் முடித்து விட்டாள். தாய் தந்தை உண்மைதாங்க. நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. கொண்டான் குறிப்பை அறிந்து நடப்பவனை கொண்டான். என் குறிப்பை நீ தெரிந்து கொண்டாய். நமது மகளை விரைவாக சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? நான் என்பேன் விரைவாக சென்று மகள் இருக்கிற நலாயின் ஆமா அவைக்கு சீக்கிரம் ஐயா உத்துருங்க ஆயிட்டு வாங்க வா